ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூட்டம் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதிமுகவின் அமைப்பு ரீதியிலான 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் நிறைவு அடைந்த நிலையில் ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூட்டம் என்ற தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூட்டம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்குழு கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். திமுகவை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்தும் நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் தொடர்ச்சியாக விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியிலான 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதவர்களின் பதவியை பறிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இப்போ KP அன்பழகன் அவர் கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறார், அவர் பங்கேற்கவில்லை. இப்படியாக ஒவ்வொருவரும் அந்த SP வேலுமணி போன்றவர்கள், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதனால் அவர்களுடைய பதவிகளை பறிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக அவர்கள் போர்க்கொடியை தூக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை கைவசப்படுத்துவதற்கான வியூகங்கள் தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டு வருகின்றன. அதே போல அதிமுகவின் அதிருப்தியாளர்களின் பதவியை பறித்த பின்பு ஆகஸ்ட் மாதத்தில் செயற்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 2 செயற்குழு, ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும். அதாவது செயற்குழுவை பொறுத்த வரைக்குமே ஜூலை மாதம் அவர்கள் நடத்தி இருக்க வேண்டும். அதாவது அந்த ஒரு ஆண்டினுடைய பாதியில் செயற்குழு, அதே போல ஆண்டின் இறுதியில் ஒரு செயற்குழு அப்படி நடத்தி அதற்கான செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்டவைகளை குறித்து தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அதற்கான அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படும். அந்த வகையில் அதிமுகவினுடைய இந்த வருடத்திற்கான செயற்குழு தற்போது வரை நடத்தப்படவில்லை. ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குழப்பங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அது செயற்குழு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பார்க்கப்படுகிறது. புதிதாக நிர்வாகிகள் நியமனம் செய்த பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் செயற்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூட்டம் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதிமுகவின் அமைப்பு ரீதியிலான 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் நிறைவு அடைந்த நிலையில் ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூட்டம் என்ற தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூட்டம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்குழு கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். திமுகவை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்தும் நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் தொடர்ச்சியாக விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியிலான 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதவர்களின் பதவியை பறிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இப்போ KP அன்பழகன் அவர் கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறார், அவர் பங்கேற்கவில்லை. இப்படியாக ஒவ்வொருவரும் அந்த SP வேலுமணி போன்றவர்கள், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதனால் அவர்களுடைய பதவிகளை பறிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக அவர்கள் போர்க்கொடியை தூக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை கைவசப்படுத்துவதற்கான வியூகங்கள் தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டு வருகின்றன. அதே போல அதிமுகவின் அதிருப்தியாளர்களின் பதவியை பறித்த பின்பு ஆகஸ்ட் மாதத்தில் செயற்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 2 செயற்குழு, ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும். அதாவது செயற்குழுவை பொறுத்த வரைக்குமே ஜூலை மாதம் அவர்கள் நடத்தி இருக்க வேண்டும். அதாவது அந்த ஒரு ஆண்டினுடைய பாதியில் செயற்குழு, அதே போல ஆண்டின் இறுதியில் ஒரு செயற்குழு அப்படி நடத்தி அதற்கான செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்டவைகளை குறித்து தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அதற்கான அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படும். அந்த வகையில் அதிமுகவினுடைய இந்த வருடத்திற்கான செயற்குழு தற்போது வரை நடத்தப்படவில்லை. ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குழப்பங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அது செயற்குழு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பார்க்கப்படுகிறது. புதிதாக நிர்வாகிகள் நியமனம் செய்த பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் செயற்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.